மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு ஒரு செட்டிங் போட்டு ஒரு அறைக்குள்ளே தான் அவர் உட்காந்துங்கிறாராம் வீட்டுக்குள்ளே. சார் நாளைக்கு நயன்தாரா ஒரு கூட்டம் போட்டேன் சார், வருவானா சார்? சார் குஷ்புக்கு கோயில் கட்டி கும்பிட்டோங்க நம்ம. சரி, சரியான கேள்வி தான் கேட்குறீங்க. ஒரே நிமிஷம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆட்சி காலத்தில். முடிச்சிங்க. இப்போ விஜய் வந்தார், அதிமுகவில் நீங்கள் கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடலாமா? நான் தான் முதல்வர்னா நாங்கள் அவ்வளவு முட்டாளா? தமிழக மக்கள் அவ்வளவு முட்டாளா? தமிழக மக்கள் மீதான உன்னுடைய பார்வை அவ்வளோதானா? நாங்கள் தான் லூசு பயில தானே. நாங்கள் வந்து திரையில் தானே போய் வந்து முதலமைச்சரை சேர்ந்தோம், தரையில் இல்லைல்ல. வந்து கமலஹாசன் வந்தார், மிகப்பெரிய பகுத்தறிவாதி, நான் கிராஸ் பெல்ட் போட்ட பகுத்தறிவாதி அப்படிலாம் போட்டார். இந்த டார்ச் லைட்டை அதை உடைக்கிறேன் இதை உடைக்கிறேன்னாரு. கடைசியில் அண்ணா அறிவாலத்தை கக்கூஸில் டார்ச் வச்சுருக்கிறாரு. அந்த லைட்டுக்கு எங்கே பயன்படுதுன்னா கக்கூஸில் இருக்குது. அனிதாவின் மரணத்தில் என் தங்கையின் மரணம் போல் நான் வந்து பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறேன்ல, அனிதாவுக்கு அப்புறம் பல பேர் செத்தாங்களா? உங்கள் கண்ணுக்கு அது தெரிஞ்சோ? இல்லைன்னா விஜயை பற்றிட்டுனுப்பா எல்லாரும் தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு வந்து சிவகார்த்திகேயன், அவர் ஒரு தெலுங்கர் தான், பாருங்கள் நமக்கு வந்து சாபத்தை. யார் சார் மக்கள் கூட இருக்கிறவங்களே சொல்கிறேன், 8 ஆண்டுகள் கட்சியில் இருந்திருக்கேன், நான் வெளியே போகிறேன். அது வந்து நிர்வாக குளறுபடி. வரவெல்லாம் சீமான் பேசுகிற அரசியலை தப்பு சொல்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, அந்த லூஸ் மாதிரி பேசுகிறாங்க, ஏதாவது பேசுகிறாங்க. ஒரு 10-12% ஆயிடுது, இப்படிலாம் செத்துருவாங்களா? குறைஞ்சா சீமான் செத்துட மாட்டாரு, அதிகரிச்சா நீங்க செத்துருவீங்களா? குக்கு நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம்ண்ணா. அரசியல் சூழல்ல தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டதிலிருந்தே யாரோட கூட்டணி அப்படின்னு ஒரு பெரிய பேசுபொருள் தான். நிறைய அரசியல் விமர்சகர்கள், ஊடகங்கள்ல பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. அதில் அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் இணையும், ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழரோட இணையும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலர் புசி ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில வந்து கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம், அதுவும் அதிமுகவோடு கூட்டணி, தொகுதி பங்கீடு, இதெல்லாம் தவறான தகவல், அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லைன்னு வெளிப்படுத்தியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த? விஜய் வீட்டுக்குள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு ஒரு செட்டிங் போட்டு ஒரு அறைக்குள்ளே தான் அவர் உட்காந்துங்கிறாராம் வீட்டுக்குள்ளேயே. ஆமாம், அப்படிலாம் செய்தி வருது. அதால் அவங்க வந்து முதலமைச்சராகவே ஆயிட்டாங்க. இந்த மக்கள் நல கூட்டணி கோயில்பட்டியில் ஒரு கூட்டம் போட்டாங்க. அதில் நீ நிதியமைச்சர், நீ கல்வி அமைச்சர், நீ போக்குவரத்துறை அமைச்சர், அதில் தான் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு கோயில்பட்டி கூட்டத்தில் அமைச்சரவை பதவி ஏற்கல, கவர்னர் வந்து அதையும் ஏற்றிருப்பாங்க. தேர்தலில் தான் போறாங்க கூட்டணி அமைச்சு, அப்பவே இதெல்லாம் அப்பவே யாராருக்கு என்ன எவ்வளோ என்ன ஏது, முதல்வர் பதவி மட்டும் சொல்லல. ஆமா பேசிட்டாங்க. முதல்வர் தான் விஜயகாந்த் ஆச்சா சொல்லிட்டாங்க. அமைச்சரவை தானே அங்க வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே, முதலமைச்சர் ஏற்கனவே ஆல்ரெடி ஃபிக்ஸ் விஜயகாந்த் தான். அதுக்கப்புறம் நம்ம ஓட்டு வாங்க நம்ம பார்த்தோம், சந்தி சிரிச்சுது. அந்த மாதிரி விஜய் வந்து வரார். சார் நாளைக்கு நயன்தாரா ஒரு கூட்டம் போட்டோம் சார், வருவானா சார்? சார் குஷ்புக்கு கோயில் கட்டி கும்பிட்டோங்க நம்ம. நயன்தாரா ஒரு கூட்டம் போட்டோமே, இல்லை ஏதோ இந்த நிவேதா பெத்ராஜா அது ஒரு கூட்டம் போட்டுவேன். நயன்தாராவும் டாப்பாக ஜனம் வந்து சேருதா இல்லையா பாருங்களேன். நாங்கள் துணை முதலமைச்சர், எங்கள் ஐயா முதலமைச்சர், நாங்கள் துணை முதலமைச்சர், இல்லை கீர்த்தி ரெட்டியா, கீர்த்தி சுரேஷா, யாராவது போட்டோமே, உனக்கு போய் நிற்கிறாங்களா இல்லையா பாருங்களேன். இந்த அல்லு அர்ஜுன் புஷ்பா படம் 2 கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு வைரலாக போய்கிட்டு இருக்கு, சரியான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால்
அப்படி நம்ம ஒப்பிட்டு முடியுமாண்ணா விஜய்? அரசியல்ல இதெல்லாம் யோசிக்காம இந்த மாதிரி கூட்டம் வந்தும் தோற்று போன பல கட்சிகள் இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? அப்படியே நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்த்துட முடியுமான்னு கேட்குறேன். சரி, நான் என்ன சொல்கிறேன், சரி சரியான கேள்வி தான் கேட்குறீங்க. ஒரே நிமிஷம். இவங்க வச்சுட்டு என்ன பண்றதுன்னு யாரோ ஒருத்தர் ஒட்டுமொத்த பேரையும் நம்ம அப்படி சொல்லிட முடியும். யாரோ ஒரு ரசிகர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பண்றாங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் பொய்யா? சொல்லுங்க. இதுதான் நிலைமை. இதுங்களை வச்சுக்கின்னு நான் வந்து முதல்வராக போகிறேன். அப்போ இப்போ ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடியார் இவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டுமா, கட்சியை கலைச்சிட சொல்லட்டுமா? ஐயா முதல்வர் அவர்களே, ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்கள் அப்பா காலத்தில் விஜய் வந்து அரசியலுக்கு வரல, என்னமோ உங்கள் போதாத காலம், விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், அவர் நாளைக்கு சிஎம் ஆகிடுவார், நீங்கள் எதுக்கு தேர்தலெலாம் போட்டிடுறீங்க? இப்போ அதை கட்சியை கலைச்சிட்டு விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஐயா எடப்பாடியார, இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக கட்சி நடத்துனீங்க, உங்கள் ஆட்சி இதோ போயிடும் அதோ போயிடுன்றாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆட்சி காலத்தையும். முடிச்சிட்டிங்க. இப்போ விஜய் வந்துட்டாரு, தயவுசெய்து அதிமுகவில் நீங்கள் கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடலாமா? அப்போ என்ன சொல்லுங்கள்? இப்போ பிஜேபி, நீ வந்து திராவிடத்தை அழிக்க போகிறேன், இங்கே வந்து நாங்கள் வந்து திமுகவே இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. விஜய் வந்துட்டாரு, இப்போ நீங்கள் யாருமே இருக்க மாட்டீங்க, அதில் போயிடுங்க, உங்கள் கட்சியை வடநாட்டுக்கு எங்கன்னா எடுத்துன்னு போயிடுங்க சொல்லிடலாமா? நீ என்ன நினைங்க சார்? நீங்கள் வந்துங்க உங்களை பெரிய ஆளாக நினைங்க, எதிரே இருக்கிற அரசியல் இயக்கங்களை ரொம்ப கேவலமாக நினைக்காதீங்க. அதாவது ஒத்த கருத்துடையவர் கூட நாம் வந்து கூட்டணி நின்று ஆட்சியை மாற்றுவோம்னு சொல்லுங்கள், இல்லை ஆட்சி அமைப்போம்னு சொல்லுங்கள். நான் தான் முதல்வர்னா, நாங்கள் அவ்வளவு முட்டாளா? தமிழக மக்கள் அவ்வளவு முட்டாளா? தமிழக மக்கள் மீதான உன்னுடைய பார்வை அவ்வளோதானா? இதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? அதே நிலைப்பாடுல தானே சீமான் அவர்களுமே இருக்கிறாரு. அவரும் தன்னுடைய கட்சி மட்டும் தான் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு. அந்த நிலைப்பாடை ஏன் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடாது? அதுல என்ன தப்பு? சீமா ஒரு 8.2% வாக்குகளை வாங்குவதற்கு, ஒரு 35-36 லட்சம் வாக்குகளை வாங்குவதற்கு ஒரு 13 ஆண்டுகள் அவர் கஷ்டப்பட வேண்டியிருந்தது. பல தேர்தல்களை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. உன்ன மாதிரி இந்த குழந்தைங்க இந்த மயில் இறகுல ஒரு சின்ன இது, அதை வந்து புக்கில் வச்சுட்டு அதை குட்டி போடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை காலங்களில் எல்லாருமே அதை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே அதை வந்து பொதுவாக இந்த அரசு பள்ளியில் படித்த பசங்க அதை இப்போ நினைச்சாலும் அது ஒரு இனிமையாக இருக்கும். அந்த ஒரு முட்டாள்தனம், அந்த ஒரு கோமாளித்தனம், அந்த ஒரு கிறுக்குத்தனம் இப்போ நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு புக்கில் வச்சுட்டு நடராஜ தூக்கம் வந்தால் டக்குன்னு போய் நைஸாக அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் திறந்து பார்ப்போம், குட்டி போட்டுருக்கா இல்லையான்னு. அந்த மாதிரி சார் விஜயோட கதை. ஃப்ராங்காக சொன்னால் அந்த மயில் இறகை, அந்த மயில் ஒரு ஒரு அந்த துண்டை புக்கில் வச்ச கதை தான் விஜயோட கதை. அதை புசியானது அடிக்கடி திறந்து பார்த்துக்கிறேன். இல்லை, புசியானது மட்டும் திறந்து பார்த்தா பரவாயில்ல, அப்பப்போ அதிமுக திறந்து பார்க்குது. ஈவன் தொடங்குறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் திறந்து பார்த்துச்சு. இப்போ அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது அவங்க கூட்டணி தான் முதல்வர் ஆயிடுவோம், அந்த குட்டி போட்டுன்னு யாரும் யோசிக்கல, இவங்க தான். இப்போ கூட நீங்கள் பாருங்கள், சீமான் ஏதோ ஒரு அறிக்கை சொன்னார். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குல்ல, என்ன அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் சாகிஜான் கூப்பிட்டாரு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஜோக் சொன்னதுக்கு நாங்கள் வந்து இங்கே அதிமுகவுடைய நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை, எங்களுடைய வீகம் வந்து எப்படி சட்டமன்றத்தில் நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுன்றதை நாங்கள் வந்து திட்டம் போட்டுன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்ல. அதுதான் நான் சொன்னது. அந்த புத்தகத்தில் இருக்கிற மயில் வீரக திறந்து பார்க்குறாரு, புசியா பெரும்பான்மையோடு வரணும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கிறார். அதுதான் சொல்றேன். இல்லை, பெரும்பான்மையோடு வரணும். விஜய் வந்து தூங்கிட்டார் சார். அவர் விஜய் முடிவு பண்ணிட்டாரு, காலையில் ஏஞ்சி பார்க்க சொல்ல குட்டி இருக்கும், மயில் இறகு குட்டி போட்டிருக்குன்னு. புசியா வந்து போட்டுச்சா திறந்து பார்த்துன்னுக்கிறாரு. இவ்வளோதான். நாங்கள் வந்து விஜய் நாம் வந்து அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணல. வாய்ப்பு இருந்தால் வாங்க, நாங்கள் தான் லூசு பயிலோ தானே. நாங்கள் வந்து திரையில் தானே போய் நிறைய வந்து முதலமைச்சரை தேடுறோம், தரையில் இல்லைல்ல. விஜயகாந்த் போட்டிருக்காங்க, கமலஹாசன் ஓட்டு போட்டிருக்காங்க, சினிமால இருந்து வந்தவங்களுக்கு. இதே சார் ஓட்டு போட்டவங்கலாம் அரசியலில் வந்து தங்களுக்கு கட்சிக்கான அரசியல்லாம் தோற்று போயிடுவாங்க சார்.
வந்து கமலஹாசன் வந்தார், மிகப்பெரிய பகுத்தறிவாதி, நான் கிராஸ் பெல்ட் போட்ட பகுத்தறிவாதி அப்பெல்லாம் போட்டார். இந்த டார்ச் லைட்டை அதை உடைக்கிறேன் இதை உடைக்கிறேன்னாரு. கடைசியில் அண்ணா அறிவாலயத்தை கக்கூஸில் டார்ச் வச்சுன்னுக்கிறாரு. அந்த லைட் இப்போ எங்கே பயன்படுதுன்னா கக்கூஸில் இருக்குது. அப்படி ஆயிட்டாரு, போய் சேர்ந்துட்டார் திமுக. ஆமாம், அப்படி ஆயிட்டாரு. விஜயகாந்த் ஒரு பெரிய, இவங்க சொல்லுவாங்கள்ல, ஒரு 100 ஆண்டு ஒரு பாரம்பரிய திராவிட கட்சி, நாங்கள் வந்து அவனை தூக்கி கடாசினாங்களா, தூக்கி கடாசினீங்க. கடாசியதை நீங்களால் கைப்பற்ற முடிஞ்சுதா? ஏன் தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக இருந்த தேமுதிக பின்னாடி செதறி சித்துண்டு நீ ஒன்று குடிப்பேன், 2 குடிப்பேன், அப்படி குடிப்பேன், 4 குடிப்பேன், 3 குடிப்பேன்ற நிலைமைக்கு ஆளாச்சுன்னா அதற்கு காரணம் அந்த விஜயகாந்தை இயக்கிய அரசியல். விஜயகாந்த் நல்லவர் தான், நல்லவர் மட்டுமே அரசியலில் ஜெயிக்கிறோன்னா நல்லக்கண்ணு ஜெயிச்சிருக்கணுமே, காமராஜர் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கணுமே. காமராஜர் தோத்துட்டாரு. அதால இதில் வந்து நல்லவன் கெட்டவன்றதெல்லாம் இல்லை, ஒரு அரசியலோடு அவர்கள் இயக்கப்படணுன்றது தான் நமக்கு. இப்போ விஜய்க்கு என்ன அரசியல் இருக்குது? சீமானோடு அவரை கம்பேர் பண்ணுவது அடிமுட்டாள்களை தான் கம்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி சீமான் கட்சியிலேருந்து இளைஞர்கள் இன்னைக்கு விஜய் கிட்ட போறான்னா முட்டாப்பையன் கூட அப்படி சொல்ல மாட்டான்றது தான் என்னோட கருத்து. அதால வளரட்டும், விஜய் பேசட்டும். ஒரு நாள் பேசினேன், வாய் கோஞ்சிக்கிச்சு, தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்றுன்னு அவன் கழுவி ஊத்துறான் தமிழ் தேசியவாதிகள். நீங்கள் அடுத்து என்னன்னு பேசுங்க, ஏதாவது ஒன்று பேசினா தானே. ஒரு மாநாடு தானே முடிஞ்சிருக்கு, வேற எதுவும் நடக்கல இன்னும். ஏங்க, அதாவது நீங்கள் மாநாட்டுக்கு தான் பேசுவீங்களா? அப்படி என்ன அத்தி வருதுரா? 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தார் அத்தி வருதுரு. அந்த மாதிரி மாநாட்டுக்கு வர இன்னும் இந்த கரகாட்ட கும்பலா அது என்ன தான் பேச வர்றாரு? இன்றைக்கி நாட்டில் அன்றாட பிரச்சனைகள் நடக்குது இல்லை, வந்து பேசு சார். ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு நீ பேசிடு சார், ஸ்கிரிப்ட் இல்லாமல். இல்லை, அவரு தன்னை ஒரு பெரிய தலைவரா, ஈவன் நீங்க ஜெயலலிதா அவர்களும் கூட எப்பயாச்சும் தான் ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. ஆனா அந்த அரசியல் குறித்தான அறிக்கைகளை விட்டுட்டே இருப்பாங்க. தன்னை அந்த மாதிரியே பொருத்தி பார்த்துக்கிறாரோ. ஜெயலலிதா வந்து எப்போ வந்து வெளியே வருவாங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த பிறகு வெளியே வராமல் இருந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் மேடைகள் தோணை ஏறி பேசினவங்க தானே, தெரு அலைஞ்சவங்க தானேங்க, மேடையே அலைஞ்சவங்க தானேங்க. எங்கள் கருணாநிதி அவன் ஒரு ரயிலில் ஏறி போய் பேசி வந்தான், வந்து கூட்டம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் டீயை குடிச்சிட்டு படுத்துங்க இருந்தால், ராரில் படுத்தா ரோட்டில் படுத்தனார்ல. நீங்கள் வச்சுக்கிற கார் எவ்வளோ, போங்க அலைங்க. அனிதாவின் மரணத்தில் என் தங்கையின் மரணம் போல் நான் வந்து பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறேன்ல, அனிதாவுக்கு அப்புறம் பல பேர் செத்தாங்களா? உன் கண்ணுக்கு அது தெரியலையோ, உன் காதுக்கு அது போலையோ? சமீபத்தில் கூட ஒருத்தங்க இறந்து போனாங்க. அதுதான் ஒன்று, நீட் மரணத்தில் கடைசியாக பார்த்த செய்தி அனிதாவின் செய்தின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10-15 பேர் 14 பேர் செத்துட்டான் இல்லையா? அதெல்லாம் உனக்கு போகவே இல்லை, அந்த பெரிய சுவரை தாண்டி உங்ககிட்ட போகலை, அப்படிதானே? விஜய் யார் கூட தெரியுமா அரசியல் பேசுவாராம்? அவங்க டிரைவரு, அவர் அசிஸ்டண்ட்டு, என்னையா பேசுகிறாங்க, அவ்வளோதான் அவரோட அரசியல். வேறு யாருக்கிட்ட? ஏங்க, விஜய்க்காக வந்து அரசியல் வகுப்பெடுத்த பெரிய அறிவாளிகள் சொன்னவெல்லாம் இன்னைக்கு தளபதி இதை ஒருத்தர் லூஸ் ஒருத்த முடி வச்சுன்னு கத்துறான் பாரு, தளபதின்னு. இவன் கொஞ்சம் வேகமாக கத்துறான், அறிவுஜீவிகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தளபதின்றாங்க. நம்ம கொஞ்சம் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண வச்சுங்க, இதே மாதிரி தளபதி பேசுறதுலாம் அப்படிதான் இருக்கும். அப்போ இவ்வளவு பெரிய அறிவுஜீவிகள்லாம் இன்னைக்கு வந்து மக்கி மண்ணாயிட்டாங்க. அது ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ இவ்வளவு பெரிய ஆட்களே வந்து இந்த மாதிரி வாங்கிட்டான்னா பிரசுகாரங்க என்ன பண்ணுவாங்க? அது பின்னாலே ஓட வேண்டியதுதான், கொஞ்சம் ஜனங்க பின்னாலே ஓட வேண்டியதுதான். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், 2026 தேர்தலே இல்லைன்னு சொல்லிட்டா கூட சரி, 2026 எங்கள் தளபதி தான் சிஎம் அப்படின்னு சொல்கிற நிலைக்கு இன்றைக்கி வந்து அவங்க ஆளாயிட்டாங்க. அதால் யார் ஒன்றாலும் வரட்டும் சார், அவங்களுடைய நிலைப்பாடு அவர்களை நிற்க வைக்கும். அந்த நிற்க வைப்பதற்கான வேலைகளை இவர் செய்யலைன்றது தான் எங்களோட பார்வை. இல்லைன்னா விஜயை பற்றிட்டுன்னு இப்போ எல்லாரும் தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு வந்து சிவகார்த்திகேயன், அவர் ஒரு தெலுங்கர் தான் பாருங்கள், நமக்கு வந்து சாபத்தை. அப்புறம் வந்து இந்த விஷால் ரெட்டி, அவரும் தெலுங்கர் தான். வாங்க வரிசையாக வாங்க, தெலுங்கெல்லாம் வந்து இங்கே கட்சி ஆரம்பிக்கும். தமிழ்நாடு ஓப்பனாக இருக்குது, யார் வேணா வாங்கன்னு திறந்த நிலை. வந்தவர்கள் வேட்டைக்காடு தானே தமிழ்நாடு, அதெல்லாம் வாங்க பார்ப்போம். சீமான் அவர்களுடைய கட்சி குறித்து நம்ம நிறைய, விஜய் அப்படின்னு பேசுகிறப்பவே சீமான் குறித்தும் நம்ம பேசுகிறோம். பல அரசியல் விமர்சகர்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. விஜய் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது சீமானுடைய வாக்கு சதவீதத்தை பாதிக்கும், அது மாதிரிலாம் நம்ம அதுக்கு நிறைய விளக்கங்களும் நீங்கள் பேச முடியாது, அதுக்கான விளக்கங்களையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க.
ஒரு பக்கம் தொடர்ந்து பார்க்குறப்ப சமீபத்தில் ஒரு நிகழ்வு கூட நாம் தமிழர் இருந்து கொஞ்சம் பேர் ஒரு மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாங்க. ஒரு மாவட்ட தலைவர் சமீபத்தில் வெளியே போயிருக்காரு கட்சியிலேருந்து. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. பொறுப்பாளர்கள் பர்ச்சேஸ் பண்ணப்படுவார்கள். இல்லை பொறுப்பாளருக்கு ஒரு பொறுப்பில் இருக்கணும், இன்னொரு பொறுப்பில் இருக்கணுங்க ஆகாது. இப்போ எல்லா கட்சிகளிலும் வந்து இந்த உட்கட்சி பூசலே இல்லையா, இவனுக்கு அவன் ஆகாது அவனுக்கு இவன் ஆகாதுன்னு இல்லையா. அப்போது இன்றைக்கு நாம் தமிழர் சீமான் கட்சியை இலகுவாக்கணும், அதை சிதைக்கணும்னு பல பேர் முயற்சி பண்ணுறான். இப்போ நாம் தமிழர் பொறுத்தவரை அது யார் கூட இணக்கமாக இருக்காங்க சொல்லுங்கள்? அவங்க தனித்து தான் செயல்பட்டுருக்காங்க. இப்போ எங்கள் அண்ணன் எங்கள் நொன்ன அப்படி இப்படின்னு நம்ம திருமாவளவன் பேசுகிறாரு. திருமாவளவன் கட்சியில் இருக்கிற எங்கள் அண்ணன் திருமாவளவன் கட்சியில் இருக்கிற எத்தனை பேர் கழுவி சீமான் அவர்கள் குறித்த பதிவு போடுறோம். நேரடியாக சீமானை கேவலப்படுத்துகிறாரோ. ஆனால் சீமான் எங்கள் அண்ணன் எங்கள் நொன்ன அப்படிங்கிறாரு. நீங்கள் சீமானை வசைப்பாடாத ஒரு கட்சியை சொல்லுங்கள். யதார்த்தவாதி, வெகுமக்கள் விரோதி. சீமான் ஒரு யதார்த்தவாதி. இல்லை, வெகு கட்சிகள் அடுத்தவங்களுக்கு விரோதியாக இருந்த பரவாயில்ல, மக்களிடம் அந்த அந்த விலகல் வந்துருச்சுன்னா யார் மக்கள் யார் இப்போ சீமானை திட்டுறானா? யார் சார் மக்கள்? கூட இருக்கிறவங்களே சொல்றேன். 8 ஆண்டுகள் கட்சியில இருந்திருக்கேன், நான் வெளியே போறேன். அது வந்து நிர்வாக குளறுபடி. வரவெல்லாம் சீமான் பேசுகிற அரசியலை தப்பு சொல்றானா? தப்பா பேசுறான் அந்த ஆளு, லூஸ் மாதிரி பேசுறான், யாராவது பேசுறாங்களா? அந்த நிர்வாகத்தில் சில தலையீடுகள் அது இருக்கும், இல்லாமல் இருக்கும், போகும், வரும். அது எல்லா கட்சிகளிலும் வந்து அது அந்த லெவல் கொஞ்சம் மாறும். இன்னைக்கு இப்போ திமுகவில் சீனியர்கள் யாரும் போய் உதயநிதி அவர்கள்ட்ட எளிமையாக பேசிட முடியாது. என்ன சின்னவரானா என்ன பெரியவரே உனக்கு ஞாபகமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார், போவார், வருவார். ஐயானு கூப்பிடு, சார்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறதா தகவல்லாம் வருது. அப்போது எல்லா கட்சியிலும் அப்படி தாங்குது. இப்போ எல்லா கட்சியிலும் வந்து திமுகவில் இருக்கிற எல்லா சீனியர்களும் நம்முடைய உதயநிதி அவர்களை ஏற்றுக்கிறாங்களா? ஏன்னா அங்கே ஒரு வருமானம் இருக்குது, ஒரு பிழைப்பு இருக்குன்றதால அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதிகாரம் இருக்குது, அதனால இப்போ கூட இருக்கு அப்படிங்கிறதுக்காக போயிட்டு அதிமுக இப்போ திமுக அது ஆளுங்கட்சியில் இருக்கிற போய் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்சி காசு வச்சிருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கட்சியை போய் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்கள பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் சரி அந்த 5 வருஷத்துக்கு இவங்க தான்பா, சரி அந்த 5 வருஷம் வரப்போ திடீர்னு டகால் நம்ம இதில் கூட மாறிக்கலாம்ல, யார் கேட்க போகிறா? அப்போ நம்ம ஏதாவது சரி அவங்க ஏதோ செய்கிறாங்கன்றாங்க அப்படின்னு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சீமான் வந்து எல்லாரையும் வந்து சீமானை பொறுத்தவரை அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாமல் இதுனா இதான் கொள்கைன்னா தம்பி அந்த அண்ணா அப்படின்னு ஒரு கண்டமேனிக்கு பேசுறதால எல்லாருமே சீமானின் அரசியலை வெறுக்கிறான். ஏன்னா மூக்கே இல்லாத ஊரில் சின்ன முனமூக்கு வச்சுக்கிறவன் ராஜான்ற மாதிரி கொள்கையே இல்லாத கூட்டத்தில் வந்து ஒரு கொள்கையை பேசுகிறாரு. ஐயோ இந்த ஆள் வரையா குறுக்கு நடுக்க கொள்கை அது இது தமிழ் தேசம் அவன் தமிழ் அங்கன்னு சொல்லிட்டு கத்தின்னு ஓடுறாயா அப்படிங்கிற எரிச்சல்ல நாங்களாம் எங்களை விற்றுக்கொள்ள தயாராகி விட்டோம், சீமான் வித்துக்கல அப்படிங்கிற போது வித்துக்கிறவங்களாம் சீமானை பேசத்தான் செய்வாங்க. அதுதானே தவிர இது எல்லா இயக்கங்களும் இருக்குது சார். சீமான் 100% வந்து சரியானவரா? சீமான்கிட்டையும் சில குறைகள் இருக்கு. எல்லார்ட்டையும் தனி மனிதத்துல தனி ஒழுக்கங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. தனி ஒழுக்கத்துக்குள்ள நாம் போல கட்சி நடத்துவதில் அந்த நிர்வாகத்துல சில குறைகள் அவருக்கு கூட்டி இருக்கத்தான் செய்யுது. அதை அவங்க நிவர்த்தி பண்ண போறாங்க. இப்ப என்ன இப்ப இதுல 2026 அரசியல் களத்துல நீங்க சொல்ற மாதிரி சீமானவர்களுடைய இயக்கத்திற்கோ வாக்கு சதவீதத்துக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் நீங்க சொல்ற விஷயங்கள்ல. ஏற்படக்கூடாது. சரி 1-2% ஏற்பட்டா அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எல்லாம் நானும் செத்து போடுவானா? சீமான் கட்சி கீஞ்சிரும். 4% ஆயிடும், 3% இதெல்லாம் பேசுறானுங்கள. ஒரு 10-12% ஆயிடுது, இவங்களாம் செத்துருவானுங்களா? குறைஞ்சா சீமான் செத்துட மாட்டாரு, அதிகரிச்சா நீங்க செத்துருவீங்களா? அரசியல் அப்படிதான் சார் இருக்கும் சார். நாங்கள் கட்சிகளை பார்த்து சின்னத்தை பார்த்து காசு வாங்கி கொண்டு ஓட்டு சார் மக்கள் கண்டி அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் காசு வாங்காமல் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு முடிவு போட்டோம் சார். நிச்சயமாக சீமான், பிஜேபி, பாமக இந்த மாதிரி கட்சிகள் நல்ல ஓட்டுவாங்க. ஓகே, காசுங்கிற ஒரு விஷயம் எல்லாரையும் இங்கே மாற்றிடுது. திமுக சத்தியம் பண்ணுறது காசுக்கு இதோடு இருக்கிறாங்க, ஓட்டுக்கு காசு தர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஓட்டு தேர்தல் நில்லுங்க பார்ப்போம். அதால மாற்றம் வந்து மக்கள்கிட்ட வரணும். இது நமக்கான ஆட்சி இல்லை, நமக்கு எதுக்கே காசு தரான், ஓட்டுக்கு எதுக்கே 500 ரூபா தரான்,
என்னையா பிரச்சனை அவனுக்கு, எவ்வளோ ஒரு 2000 கொடுத்துட்டு என்ன பண்ணுவியா நீ அப்படின்ற சிந்தனை மக்கள்கிட்ட வந்துன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரியான பேச்சுக்களே வராதுங்க. விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய அறிக்கை, பொதுச் செயலாளர்கிட்ட அறிக்கை தொடர்ந்து அது குறித்து அது தொடர்ந்து நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.